போச்சு ஏறி போச்சு அங்க மேல ஏறி போச்சு. அதே போல பாத்தீங்கன்னா வேலுமணி எடுத்தீங்கன்னா துபாயில கோல்டு மார்க்கெட்டை தீர்மானிக்கிறதே வேலுமணி தான். என்னடா கோல்டோட பிரைஸ்லாம் ஏறுதுன்னு போராட்டம் பண்றீங்க? கோல்டோட பிரைஸ ஒரு தனி நபரால பிக்ஸ் பண்ணவே முடியாது. இந்தியன் கவர்மெண்டால கோல்டு பிரைஸ கம்மி பண்ண முடியுமா? யார் தான் அந்த கோல்டோட பிரைஸ பிக்ஸ் பண்றான்னு இந்த வீடியோல டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கு முன்னாடி டெய்லி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ஃபைனான்ஸ் ரிலேட்டட் டாபிக்ல நீங்க ரெகுலரா வீடியோ பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்க ஃபைனான்ஸ் வித் ஹரிஷ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கோல்டோட பிரைஸ பிக்ஸ் பண்றது பாத்தீங்க அப்படின்னா லண்டன் புல்லியன் மார்க்கெட் அசோசியேஷன் தான் ஒரு நாளைக்கு 2 வாட்டி பிக்ஸ் பண்ணுவாங்க. மார்னிங் 10:30 AM அண்ட் ஈவினிங் 3 PM. இது ரெண்டுமே லண்டன் டைம்ல பிக்ஸ் பண்ணுவாங்க அண்ட் எல்லாமே டாலர் டர்ம்ஸ்ல இருக்கும். இது எப்படி எக்ஸாக்ட்டா பிக்ஸ் பண்றாங்கன்னு சொல்றேன். எலக்ட்ரானிக் ஆக்ஷன் அப்படின்றத விடுவாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு இன்னைக்கு என்கிட்ட 100 டன்ஸ் ஆஃப் கோல்டு தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஆக்ஷன்ல விடுவாங்க. குளோபல் பேங்க்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா பிட் பண்ணி இதை வாங்குவாங்க. அதிகமான டிமாண்ட் இருந்து பையர்ஸ் அதிகமா இருந்தாங்க அப்படின்னா கோல்டோட பிரைஸ் அப்படின்றது மேல போகும். செல் ஆர்டர் அதிகமா இருந்து கோல்டோட டிமாண்ட் கம்மியா இருந்துச்சு அப்படின்னா கோல்டோட பிரைஸ் அப்படின்றது கீழே போகும். ரொம்ப சிம்பிளா சொல்றேன். மார்க்கெட்ல இப்போ 10 தக்காளி இருக்கு. இத வாங்குறதுக்கு 11 பேர் இருக்காங்க. அப்போ டிமாண்ட் அங்க அதிகமா இருக்கிறதுனால தக்காளியோட பிரைஸ் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகும். இதுவே மார்க்கெட்ல 10 தக்காளி இருக்கு ஆனா வாங்குறதுக்கு 8 பேர் தான் இருக்காங்க. டிமாண்ட் கம்மியா இருக்கு. அதனால தக்காளியோட பிரைஸ் அப்படின்றது கீழே போகும். இப்படிதான் கோல்டோட பிரைஸ் அப்படின்றது டிசைட் ஆகுது. எந்த ஒரு தனிப்பட்ட கவர்மெண்ட்னாலயோ இல்ல தனிப்பட்ட நபர்னாலயோ கோல்டோட பிரைஸை பிக்ஸ் பண்ணவே முடியாது. இந்தியால கோல்டோட பிரைஸை கம்மி பண்ண முடியுமானா முடியுமே. அது எப்படின்னா நம்ம கோல்டை இம்போர்ட் தான் பண்றோம். பேசிக் கஸ்டம் டியூட்டி அப்படின்னு சொல்லிட்டு இம்போர்ட் பண்றதுக்காக 15% போடுறது இல்லாம 3% GST கிட்டத்தட்ட 18% நம்ம கோல்டுக்கு அதிகமா தான் கொடுத்து வாங்கிட்டு இருக்கோம். கவர்மெண்ட் நினைச்சா இந்த 15% வேணா கம்மி பண்ண முடியுமே தவிர்த்து கோல்டோட பிரைஸ்லாம் கம்மி பண்ண முடியாது. அதுக்காக போராட்டம் பண்றதே வேஸ்ட் தான். ஏன்னா இந்த கஸ்டம் டியூட்டி கட் பண்றாங்க அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் ரெவன்யூ அப்படின்றது கம்மியாகும். அதனால இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் நம்ம இந்தியால நடக்காம இருக்கும். சோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க.